உங்களுக்கு தான் மனசு இல்லையே இங்கே வரத்துக்கு. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா? ஐயோ, என்ன டிஸ்சார்ஜ் பண்ணலையே? நாளைக்கு வர சண்டே, நாளைக்கு பண்ண மாட்டாங்களே? ஒரு வழியாக ஆக்கிடுவாருங்க. நல்லா இருக்கிறோம் நம்மளையும். லைக் டப்பு 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 டப்புன்னு வந்துச்சு. கமெண்ட் போடுங்க. செல்ல குட்டி கல்லப்பட்டி லைக்கை போடுங்க. கமெண்ட்டை போடுங்க. கூடிய விரைவில் அவார்டுக்கு தயாராக உள்ளோம். நம்ம இப்போலேருந்து தயாராக தான் இருக்கோம். கையில் வந்து உட்காரணும் அவார்டு, அவ்வளோதான். அன்னைக்கு அமாவாசை அதெல்லாம் ஏங்க இந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அமாவாசைங்கிறது டேட்டு ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. வாடா பிரகாஷ் தங்கமயில், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நல்லா இருக்கியா? உசுரோட தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? அதனால தான் நாங்கள் சாப்பாடு அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கோயிலுக்கு போகணுங்கிறதால வரலையா? கோயிலுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டே போகிறோம். அப்புறம் என்ன, எதாக இருந்தாலும் சாப்பிடுவோம். இல்லை இல்லை, நம்ம அந்த அந்த டைமில் இந்த மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் என்ன பண்ணிட்டோம், புலா ரைஸ் போட்டாக்க புலா. வாமா வானம்மா, வாமா வாமா, சீதா சிஸ்டர் வாங்க, சைனிமா வாங்க. ஹைலைட்டு போட மறந்துட்டேனே பைபிளில். அதனால் என்ன பண்ணிட்டோம், புலா ரைஸு டால்ச்சா, அது வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு. அப்புறம் நான்வெஜ்ஜுக்கு கப்பு கறி, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி அமாவாசைங்கிறதால. பரிமா வாங்க, சைனிமா வாங்க, சீதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ படுக்குதா, அப்புறம் தூங்க வைக்கலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. பூ அதுக்கு வச்சுருக்கோங்க போடும். அண்ணாவை பார்த்தோம், பார்த்தீங்களா? அவர் சொன்னார், நேற்று தான் சொன்னார், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கா மாலினி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். பிகே காமெடி டைம். ஹாய், ஐ நீட் ஏ ப்ளூ ஷர்ட் ப்ளீஸ். ஹூ த ஹெல்ல? யார் யாரு? யாரு நீங்க? வந்ததும் வராதுமா யூனிஃபார்ம் கேட்குறீங்க? வாங்க வாங்க, மருத்து பண்ணி. வணக்கம் சிஸ்டர். தோழர் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க. புலா புலா புலாவு சாப்பாடு சரியா? புலவு சாப்பாடும் தாளிச்சாவும். புலவு சாப்பாடு வந்துட்டு அதில் கறியெலாம் இருக்காது. ஸோ அது வந்து வெஜ்ஜு தான், புலா ரைஸு. அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல, அதான் இழைச்சி போகிறாரு. ஐயே, அந்த பைப்பில் அப்படிதான். நீ இந்த அப்படி அப்படி திரும்பிக்க தலையை ஒரு பக்கம். அப்போ நான் இடிச்சிடுவேன். சங்க நலம், அனைவரும் நலம், நீங்கள் நலமா? வாங்க மருத்து பாண்டி. நலம் சீதா அக்கா. எங்கே விட்டேன்? ஆமாம், ரொம்ப இழைச்சிட்டாங்க. சுகரு 367. பிரியாணியை கேன்சல் பண்ணலை தம்பி. புலா ரைஸ்னா நம்மளுக்கு பிரியாணியை விட புலா ரைஸ் சாப்பாட்டுக்கு தான் செலவு அதிகம். நான் புலா சாப்பாடு, அதுக்கு அப்புறம் ஸ்வீட்டு, அப்புறம் தால்ச்சா, அப்புறம் என்னமோ பண்ணணுமே, ஆனியன், அப்புறம் கப்பு கறி, அதாவது சிக்கன் கறி, இது இத்தனை பண்ணுறோம். ஆனால் பிரியாணினா பிரியாணியை போட்டுட்டு தக்காளியா அது பேர் என்ன, கத்திரிக்காய் வச்சுட்டு ஆனியன் வச்சுட்டு முடிச்சுக்கலாம். இதை விட நம்மளுக்கு செலவு தான் அதிகம். ஆனால் வரவங்க வெஜிடேரியனையும் நம்ம பார்க்கணும்ல. அனைவரும் நல்லா இருக்காங்கம்மா. ஐயோ, இது என்ன அந்தரத்தில் தான் வரவழைத்து காலத்துக்கு எதுக்குள்ளே விட்டுட்டு கிடக்குறான் பாரு. எந்திரி ஃபஸ்ட்டு, எந்திரிச்சு பஸ்லேருந்து படு. ஐயோ எல்லாவே ஜம்ப் பண்ணி உள்ளே போ. போகலாம். எங்கள் ஊரில் 1 கிலோ தான் போடுறாங்க சுகரு. வேண்டாமா? நீ இறங்கு, நீ மறுபடியும் உள்ளே போகலாம். நீ வாங்க. ராஜன் அண்ணா நல்லா இருக்காங்கம்மா. இனிமேல் தான் சாப்பிடணுமா? மயிர சிஸ்டர், நான் சிக்கன் தாப்பா. நீங்கள் சாப்பிட்டாச்சாப்பா? எந்திரி ஃபஸ்ட்டு. முன்னாடி அவ்வளோ இடம் இருக்குது, பின்னாடி இது வச்சு உட்காந்துக்கிட்டு. இந்த லக்ஷ்மண் அண்ணனுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை என் வாயை பிடுங்குறாரு. போ, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தோசை சீத்தாக்க ஏடா இப்போ இதுக்கு கீழே உள்ளதுக்கு எங்கே அப்போ? ஐயோ, இது என்னது? இது கோழி முட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறான். ஓ, எப்படியாவது படுத்து. கடுப்பாகுது எனக்கு. எங்கே விட்டேன்?